616 மேக்ஸ் குழுவில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமச்சீர் கல்வி புக்கில் உள்ள ஒரு புதிர் கணக்கு தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அது என்ன கணக்கு அப்படின்னா, 32 முளமுள்ள முட்பனையை தப்பாமல் ஓந்தி தவழ்ந்தேறி செப்பமுட சாணேறி 4 விரல் கிளியும் என்பரே நானாதொரு நாள் நகர்ந்து. இந்த புதிர் கணக்கானது கணக்கதிகாரம் அப்படிங்கிற ஒரு பழமையான நூல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல் வரியாகும். சரிங்களா? இந்த பாடலோட பொருள் என்ன சொல்லுது அப்படின்னா, 32 முழம் உயரமுடைய பனைமரத்தில் பச்சோந்தி ஒன்று மர உச்சியே அடைய முயல்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி 4 விரல் கீழே இறங்குகிறது எனில் எத்தனை நாளில் பச்சோந்தி ஏறி முடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்னா, முழம் அப்படிங்கிற ஒரு யூனிட் கொடுத்துருக்குறான். சரிங்களா? அடுத்தது சான்னு கொடுத்துருக்குறான். அடுத்தது விரல் அப்படிங்கிற ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மூணுமே ஒரே யூனிட்டாக இருந்தால் நமக்கு கணக்கு போடுறது ஈஸி. ஸோ இப்போ இந்த கணக்கை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு முழம்னா எத்தனை சான் தெரியணும், ஒரு சானுக்கு எத்தனை விரல்கள் அப்படின்னு தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு சான் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 12 விரல்கள். ஒரு சானுக்கு 12 விரல்கள். ஒரு முழம் அப்படின்னா 2 சான்கள். ஒரு முழம் ஈக்குவல் டு 2 சான்கள். அப்போ ஒரு சானுக்கு 12 விரல்கள்னால் 2 சானுக்கு 2 × 12 ஈக்குவல் டு 24 விரல்கள். ஸோ ஒரு முழம் ஈக்குவல் டு 24 விரல்கள்னால் பனைமரத்தோட உயரம் நமக்கு 32 முழம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 32 × ஒரு முழத்துக்கு 24ங்கிறதால 32 × 24 பெருக்கிறோம். இதை பெருக்கணும்னா 768 விரல்கள் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா, பனைமரத்தோட உயரம் 768 விரல்கள். ஒரு நாளைக்கு ஏறும் தொலைவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி, ஒரு சான் அப்படின்னா ஒரு சான் ஈக்குவல் டு 12 விரல்கள். இப்போ நார்மலாக நம்ம மரம் ஏறினோம்னா ஏறிக்கிட்டே போக மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் சறுக்கிக்கிட்டே இருக்கும். அதை தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா, 4 விரல் கிளியும் என்பரே. 4 விரல் கிளியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 4 விரல்கள் கீழே இறங்குகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நாளைக்கு இறங்கும் தொலைவு 4 விரல்கள். சரியாக ஒரு நாளைக்கு கடக்கும் தொலைவு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 12 விரல்கள் ஏறுது, அதில் 4 விரல்கள் என்னன்னா கீழே இறங்குது. அப்போ ஃபைனலாக சரியாக எத்தனை விரல்கள் தான் ஏறுனா, ஒரு நாளைக்கு 8 விரல்கள் தான் ஏறும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு ஏறுற தொலைவு எவ்வளோ அப்படின்னா 8 விரல்கள். மொத்த அதோட உயரம் என்ன அப்படின்னா 768 விரல்கள். ஸோ இப்போ அந்த மொத்த உயரத்தை ஒரு நாளைக்கு ஏறும் தொலைவால் என்ன பண்ணிடுறோன்னா வகுத்துடுறோம். ஸோ 1 8 8 98 72. பாக்கி எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கும் 48. 48ல் எத்தனை 8 இருக்குன்னா 6 8 48 இருக்கும். ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 96 விரல்கள் அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னால் 96 விரல்கள். சரி, இப்போ ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது சமச்சீர் கல்வி புக்கில் உள்ள ஒரு புதிர் கணக்கு தான். ஆனாலும் இது 2021 டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ண ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கணக்கு சொல்லும் பொழுது நமக்கு சான் முழம் இதெல்லாம் கம்பேர் பண்ண தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, சில பேருக்கு மறந்துடும், பெரும்பாலும் மறந்துடும். ஒரு சான்னு கேட்டால் எத்தனை விரல்கள் அப்படின்னு தெரியாது, ஒரு முழம்னு கேட்டானா எத்தனை சான் அப்படின்னு சொல்கிறது மறந்துடும். இது இயல்பு தான், எல்லாருக்குமே நடக்குது தான். சரியா? ஸோ இதை நான் மனப்பாடம் பண்ணாமல் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இங்கே நமக்கு கீவேர்டு என்னென்னா பனைமரம். பனைமரத்தில் ஏறுனது யார் அப்படின்னா பச்சோந்தி. ஆனால் பனைமரத்தில் ஏறுது பச்சோந்தி கிடையாது. நல்லா பாருங்கள், இது 96. இந்த 9 இங்கிலீஷில் 9ன்னு சொல்லுவோம், இந்த 6 6 அப்படின்னு படிப்போம். ஸோ இப்போ இது 9, இது 6, இது 9, இது 6, இது 9, இது 6, 9 6. ஸோ இப்போ பனைமரத்தில் ஏறினது நயன்தாரா. பனைமரத்தில் ஏறினது நயன்தாரா. அப்போ பனைமரங்கிற கீவேர்டை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், பனைமரத்தில் ஏறினது யாருன்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்னா நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ இப்போ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ள இந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றிலாம் கேட்க மாட்டான். பழமையான நூல்லேருந்து எடுக்கப்பட்டதுங்கிறதால இந்த நம்பர்ஸை மாற்றிலாம் கேட்கவே மாட்டாங்க. கேட்டால் புக்கில் உள்ளதை அப்படியே கேட்டுருவாங்க. சரியா? மீண்டும் ஒரு முறை இதை கேட்டாங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு மார்க் வாங்கிடலாம். சரியா? ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ எங்கெல்லாம் நீங்கள் பனைமரத்தை பார்க்குறீங்களா, யார் ஞாபகம் வந்துடும்?
நயன்தாராவோட ஞாபகம் வந்துடும். சரிங்களா? பனைமரத்தில் ஏறினது யார்? நயன்தாரா. இது போன்ற மேலும் ஷார்ட்கட் வீடியோக்களை பெற ஃபாலோ பண்ணவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மேலும் எங்களுடைய குரூப் 2 2A டெஸ்ட் பேட்சில் இணைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நன்றி.